சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி, அனைத்து ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருகின்ற பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் ரூபாய் 5000 ரொக்கம் வழங்குவது சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. அது என்ன அறிவிப்பு போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வருகின்ற தீபாவளி பண்டிகையின் போது தமிழ்நாடு மக்களுக்கு தமிழக அரசு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட இருக்கிறது. மேலும் அடுத்து வர இருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 ரொக்கப்பரிசு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக இந்த 2025ஆம் ஆண்டு பொங்கலின் போது நிதி நெருக்கடி காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்கப்படவில்லை என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்திருந்தார். அரசின் இந்த முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி திமுகவின் கூட்டணி கட்சிகளும் அதிருப்தி தெரிவித்திருந்தன. இந்த குறையை போக்கும் விதமாக இந்த முறை பொங்கலுக்கு அதிக தொகையை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே சுதந்திர தின உரையின் போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது என்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கான GST வரி குறைக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புக்கு போட்டியாகவும் தமிழக அரசு தனது பொங்கல் பரிசு அறிவிப்பை தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபரில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 ரொக்கப்பரிசு வழங்குவதற்கு சுமார் 10,000 கோடி நிதி தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் இந்த நிதியை திரட்டுமாறு நிதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை தீபாவளி பண்டிகையின் போது முதலமைச்சர் அறிவிப்பார் என தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்றும் இந்த அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் தமிழகத்தில் உள்ள சுமார் 2.20 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.